கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42 2ஆம் வசனம். யோபு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில யோபு பத்தி நம்ம தெரியாதவங்க இருந்திருக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தலைப்பா நான் சொல்றேன். யோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளையும் இழந்து தன் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து தனக்கு இருந்த ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தன் உடல் சரீரத்துல கூட வாதையோடு உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்துல அவர் சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அப்ப என்னன்னா, அவருடைய வைராக்கிய வாஞ்சை யார் மேல இருக்குன்னா, கர்த்தர் மேல. அவர் ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆரம்பிச்சாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா அது தடைப்படாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகமே கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தையினால இயங்கிக் கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டது. அப்போ அவர் சொல்லும்போது, அவருடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்ட இந்த உலகம், ஏதாவது அவரை தடை பண்ண யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நம்ம எல்லாமே அவருடைய படைப்பு தான். சரியா? நம்ம அவரால சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கும்போது, அவரை நம்ம தடை பண்ண முடியுமா? ஏன் பிசாசு தடை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பிசாசே ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்கார். ஏன்னா அவன் ஒரு காலத்துல பரலோகத்துல பாடகர் குழுவின் தலைவனாக உருவாக்கியிருந்தாரு. அவனுடைய பெருமை நிமித்தம் அவன் என்ன பண்ணான்? தள்ளப்பட்டு போனான். அதனால தான் இப்போ பிசாசா அவன் இப்போ நம்ம எல்லாருக்கும் கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறான். நம்மளுக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான். நம்மெல்லாம் பரலோகம் போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக உபத்திரவத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, பிசாசு கூட ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்கார். தேவதூதனா உருவாக்குனாரு. அவன் அவனுடைய பெருமையினால விழுந்து போனான். அப்போ பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அவரை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய நினைச்சத தடை பண்ண அதிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்குமே கிடையாது. சரி, அப்புறம் ஏன் எனக்கு ஏதாவது காரியத்தில் தடையா இருக்கு? ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னா ஒரே தடையா இருக்கு. இல்லை வேற ஏதாவது வேலை செய்யலான்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்த தடை பண்ணுறாருன்னா, அது ஒன்று கொஞ்சம் காலதாமதமாக நல்லா செய்யலாம், நல்லா இன்னும் அதிகமாக கொடுக்கலாம், கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்து அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லையா, அது உங்களுக்கு சரியில்லாத ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸில் ஒரு வேளைக்கு நீங்கள் கை வச்சிங்கன்னா, அது உங்களுக்கு சரியான காரியமாக இருக்காது. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வாய்க்காதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கு மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம நிற்கும்போது எல்லாத்தையும் இழந்து, ஐயோ நம்ம இந்த பிஸ்னஸில் கால் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கார். திருமண காரியத்தில் கூட தடையாக இருக்குது அப்படின்லாம். ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமண காரியம் நடந்தால் ஒரு வேளைக்கு நீங்கள் கடன் கஷ்டத்துலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். இல்லை இந்த மாப்பிள்ளை ஐயோ நல்ல சம்மந்தமாக இருந்துச்சு, அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது பிரியமானவர். அவர்களுக்குள்ள நீங்கள் போகும்போது தான் தெரியும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு. தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதிர்காலத்திலையும் வருங்காலத்திலையும் என்ன கஷ்டங்கள் இருக்கும், இந்த சம்பந்தம் இவங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம மேலோட்டமாக பார்த்துப்பா எவ்வளோ பெரிய பணக்காரங்களை இழந்துட்டோம், எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை தடை பண்ணுறாருன்னா, கட்டாயம் அதை விட நல்லதாக ஒன்றை உங்களுக்கு வச்சிருக்காருன்னு தான் அர்த்தமே தவிர, நீங்கள் அழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்ப மாட்டார். எந்த தாயாவது தான் பிள்ளை அழணும்னு விரும்புவாங்களா? எந்த தகப்பனாவது தன் பிள்ளை அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பாங்களா? உலக தகப்பனே அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நல்ல ஈவை தான் எப்பயுமே தருவார். அது மட்டும் இல்லாம அவர் செய்ய நினைச்சது எப்பயுமே தடைப்படாது. நீங்க இத ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க பிரியமானவர்களே. நீங்க உங்க காரியத்துல எது தடையா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை செய்யுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்காரு. சில நேரம் நம்மளுக்கு ஏன் தடை இருக்கும்னா, ஏன் அனுமதிப்பாருன்னா, நம்ம இன்னும் சுத்த பொண்ணா விளங்கணும். அதாவது யோபுக்கு கூட பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமத்துல உறுதியா இருக்கிறானா அப்படின்றத ஆண்டவரே சோதிச்சார். அதனால அவனுக்கு அந்த பொருட்கள்லாம் இழந்து, பணத்தெல்லாம் இழந்து, மிருக ஜீவன்கள்லாம் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து, தன்னுடைய சுய சரீரத்திலையும் ஏகப்பட்ட வாதைகளினால அவன் வாதிக்கப்பட்டான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆண்டவர் வைத்த சோதனை. ஏன்னா அவன் சுத்த பொண்ணா விளங்கணும் அப்படின்றது. அப்பதான் ஆண்டவர்கிட்ட அவன் ஒரு வைராக்கிய வாஞ்சியா சொல்றான், நீ
சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். எனக்கு நீங்க இப்ப எனக்கு வாதையா இருக்கா, என் உடம்பு முழுக்க. அப்போ உங்களால செய்ய முடியும். என்னுடைய வாதையெல்லாம் நீக்க முடியும். எனக்கு பிள்ளைங்க போயிட்டாங்களா? பரவால்ல. இப்போ வந்து பிள்ளைங்க எல்லாத்தையும் உங்களால திருப்பி தர முடியும். அதே மாரி எனக்குடைய சொத்து, பொருட்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிடுச்சா, எல்லாமே தர முடியும். அப்படின்னு ஒரு ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசத்தோட ஒரு வார்த்தைய சொல்றாரு. "தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது." நீங்க என்ன செய்யணும்னு நெனச்சீங்களோ அது தடைப்படாது. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் செய்ய நெனச்சது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும்ன்றது அவரு ரொம்ப பிடிவாதமா ஒரு வைராக்கிய விசுவாசத்துல இருந்து சொல்றாரு. எப்ப சொல்றாரு? மிகுந்த உபத்திரவத்துல இருந்து சொல்றாரு. இப்ப நீங்க கூட ஏதாவது ஒரு கஷ்டத்துல கடந்தொல்லையிலயோ, கஷ்டத்திலயோ இருந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைய நீங்க ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துட்டு சொல்லுங்க. தினமும் சொல்லுங்க. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் கடந்தொல்லைய மாற்ற வல்லவர். நீர் என்னுடைய போராட்டத்த மாற்ற வல்லவர். என்னுடைய வியாபாரத்துல செழிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். என் திருமண காரியத்துல காரியத்த ஏற்ற துணைய கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். நீ சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர். நீ வீடு கட்டணுமா? வீடு கட்ட செய்ய வல்லவரா இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்க செய்ய நினைச்சது தடைப்படாது. ஒருவேளை என்னுடைய பாவமோ, சாபமோ அதற்கு தடையா என் வாயின் வார்த்தைகளோ, நான் செய்த அக்கிரமமோ ஏதோ அதுக்கு தடையா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க செய்ய நினைச்சது ஒருபோதும் தடைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ அந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நாவினால அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயுமே ஆண்டவர் குடுக்குற வாக்குத்தத்தத்த நாவினால அறிக்கை பண்ண நமக்குள்ள ஒரு விசுவாசம் வளரும். அந்த விசுவாசம் கட்டாயம் ஒரு அற்புதத்த நிகழ்த்தும். நீங்க கவலையே படாதீங்க பிரியமானவர்களே. இந்த வார்த்தைய நீங்க நல்லா புடிச்சுக்கோங்க. தினைக்கும் சொல்லுங்க. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. யோபுக்கு இதே 42வது அதிகாரத்துல 2ஆம் வசனமாக அவர் இந்த வாக்குத்தத்தத்த சொல்லி ஜெபிக்கிறாரு. அவருடைய 10வது வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா, யோபோட சிறையிருப்பெல்லாம் மாறி ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சிருக்கார் பார்த்தீங்கன்னா, அதே போல தான். உங்களுக்கும் ஆசீர்வாதம் ரொம்ப நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த வார்த்தைய நீங்க சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப நெருக்கமா இருக்குது. அதுவும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்க கவலையின்றி சந்தோஷமா இருங்க. இந்த வாக்குத்தத்தத்த மறக்காம தினமும் சொல்லுங்க. இன்னொரு செய்தியில உங்கள சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.